ஐயா வணக்கம். அட வாப்பா, என்ன விஷயம்? நான் நிறைய சோதனைகளை கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு செய்யறதுக்காகவே ஒரு 3 பேரை ரேண்டமா செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும். சும்மா செஞ்சிடலாம். நீ முதல்ல அதெல்லாம் யாருன்னு சொல்லு, அப்புறம் நான் யாரை சோதிக்கலாம்னு சொல்றேன். சரி, முதல்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் இருக்கிறதுலே மோசமானவன். இவனால பல பேர் குடும்பம் நாசமா போயிருக்கு, நடுத்தருல வந்து நின்று இருக்கு. இவன் பண மோசடி பண்ணி பல பேர் குடும்பத்தை நாசமாக்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம பல பெண்களோட வாழ்க்கையில ஏமாத்தி அவங்க எல்லாரையுமே மன உளைச்சல் உள்ளாகி இருக்கான். இவனெல்லாம் அப்படியே விட்டு சரி, அடுத்த ஆளுக்கு வரேன். இவன் இருக்கலே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒருத்தி. இவன் சின்ன வயசுல பல ஆண்களை தன் காதல் வலையில விழ வச்சு அவங்களை ஏமாத்தி பல பேர் தூக்க மாட்டின்னு சாவறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு கல்யாணம் ஆச்சு. அந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துருக்கல, அதையும் பண்ணாம எவனோ ஒருத்தன் கூட கள்ள காதல் வச்சுக்கிட்டு தான் கட்டின கணவனையே கொன்னு, அது மட்டும் தான் பெத்த புள்ளையவே கொன்னு அவன் கூட ஓடி போயிருக்கான். எவ்வளவு ஒரு மோசமான அப்படியே கழுத்து. அப்ப சரி, ஓகே. என்னப்பா அந்த 3வது ஆள சொல்லாம போற? இல்ல கடவுளே, இவ்வளவு பாவம் பண்ண அவங்களே உங்க கருணை உள்ளத்தை நீங்க மன்னிச்சு விட்டுருக்கீங்கன்னா அடுத்து சொல்ல போறவங்க எந்த பாவமே பெருசா பண்ணது இல்ல. இவன் வந்து ஒரு 4 பேர் ஏமாத்தினே கிடையாது. இந்த நாய் தான் 4 பேரால ஏமாந்து இருக்கிறான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் குடும்பத்துக்காக அவன் ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு வாழ்ந்துட்டு கூட அப்புறாணி ஜீவன். கண்டிப்பா நீங்க அவனெல்லாம் சோதிக்கவே மாட்டீங்க. அவனை தான் செய்யறோம். நீ என்ன பண்ணு, முதல்ல சொன்ன பார்த்தா 2 பேரு அவங்களுக்கு தர வேண்டிய சோதனையும் சேர்த்து இவனுக்கே கொடுத்து சும்மா செஞ்சு என்னத்த சொல்ல.